பெரம்பூர் தொகுதியில் பாமக சார்பாக போட்டியிடும் திலகபாமா ஒரு போராளி என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் புகழாரம் சூட்டியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரம்பூர் தொகுதியில் பாமக சார்பாக அக்கட்சியின் பொருளாளர் திலகபாமா போட்டியிடுகிறார். திலகபாமாவை ஆதரித்து கொடுங்கையூரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாமக சார்பாக பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் கவிஞர் திலகபாமா ஒரு போராளி என்றும் அன்றாடம் களத்தில் இறங்கி வஞ்சிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடும் போர்க்குணம் மிக்கவர் என தெரிவித்தார். நீங்கள் பார்க்க முடியாத, பேச முடியாத, அணுக முடியாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு வேண்டுமா என்பதை இந்த தொகுதி மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் தவறாக முடிவு செய்யாதீர்கள் என்றால் பனையூர் கேட் வாசலில் நிற்க வேண்டும். ஆனால் திலகபாமாவை நீங்கள் தேர்வு செய்தீர்கள் என்றால் உங்கள் வீட்டு வாசலில் அவர் நிற்பார் என தெரிவித்தார். இன்னைக்கு ஏதாவது வாழ வழி இருக்குதா இந்த தமிழகத்தில்? சரி, இதையும் நீ தரல. வாக்குறுதி 565 வாக்குறுதி கொடுத்தீங்களே. மின்சார கட்டணத்துல மாசம் ஒர்க் எடுத்துருவேன், நான் நகை கடனை தள்ளுபடி பண்ணிடுவேன், கல்வி கடனை தள்ளுபடி பண்ணிடுவேன், நீட்டை ஒழிச்சிருவேன், எய்ம்ஸை கொண்டு வந்துடுவேன், செங்கலை தூக்கி காமிச்சிங்களே. அவங்க ஊடகவியலாளர் உட்கார வச்சு கேட்டா, ஏன்னா செங்கலை தூக்கி காமிச்சிங்க எய்ம்ஸ் கொண்டு வரலன்னு சொல்றீங்க. எய்ம்ஸ் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அடிக்கல் நாட்டியது உங்க ஆட்சியில திமுகவோட கூட்டணி இருந்த போது நீங்க நினைச்சிருந்தா அன்னைக்கே கட்டி பிடிச்சிருக்கலாம். அன்னைக்கு கட்டி பிடிக்காம நீ கைவிட்டு போறதுனால இப்ப கேட்பாரற்று கிடக்கிறது. நாங்க இருக்கோம் இந்த எடப்பாடியார் ஆட்சியில். நாங்கள் அதை எத்தனையும் பார்த்துக் கொள்வோம். மக்களுக்கான விஷயங்களை. பெரம்பூர் தொகுதி மிக முக்கியமான ஒரு தொகுதி. நம்முடைய வேட்பாளர், பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர், பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் கவிஞர் திலகபாமா சகோதரி அவர்கள். அவர் ஒரு போராளி. போராளி என்றால் களத்திலே அன்றாடம் இறங்கி அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு போராட்டம் செய்கின்ற ஒரு போராளி. 3-4 மாதங்களாக இந்த பகுதியிலே துப்புரவு பணியாளர்கள் சாலையிலே போராடி கொண்ட நேரத்திலே அன்றாடம் அவர்களை சந்தித்து அவருடன் சேர்ந்து உட்கார்ந்து தரையிலே உட்கார்ந்து போராடிய ஒரு போராளி கவிஞர் திலகபாமா அவர்கள். நினைச்சு பாருங்க, இந்த தொகுதி மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்க பார்க்க முடியாத, பேச முடியாத, அணுக முடியாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேணுமா உங்களுக்கு? சிந்தித்து பாருங்க. நீங்க எங்க போனோம்? பனையூர் கேட்டு வாசல்ல நிக்கணும். நீங்க தப்பா முடிவு பண்ணீங்கன்னா பனையூர்ல கேட்டு வாசல் வெளியில நீங்க நிக்கணும். திலகபாமாவை நீங்க தேர்வு பண்ணீங்கன்னா உங்க வீட்டு வாசல்ல இவங்க நிற்பாங்க. இதுதான் வித்தியாசம். இந்த தொகுதி ஏதோ விஐபி தொகுதி, விஐபி தொகுதி எல்லாம் கிடையாது. சாமானிய தொகுதி. இந்த தொகுதியில் வாழ்கின்றவர்கள் யாரு? அடித்தள மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள். சென்னை சுத்தி புறநகர் பகுதி இது. இந்த தொகுதியில் வாழ்கின்ற அத்துணை பேரும் தொழிலாளர்கள். வாழ்க்கையிலே மிக சிரமப்பட்டு முன்னுக்கு வருவோம் என்ற நம்பிக்கையோடு உழைக்கின்ற வர்க்கம் இந்த தொகுதியில் உள்ள மக்கள்.